வெல்கம் டு த ஷோ ஆஃப் வட பட. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா பாடிகார்ட். அதாவது காவலன் படத்தை ஹிந்தில ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில சீன்ஸ் மாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. காவலன் படம் சொல்லும் போது அதோட ஹீரோ சல்லுபாய். உனக்கு என்ன சல்லுபாய் மேல ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி இல்ல. எனக்கு சல்லுபாய் யாருன்னே தெரியாது. ஆனா அப்புறம் தான் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியுது அத்தனை தமிழ் படம் ரீமேக்க ஒரு ஆளா சல்லுபாய் பண்ணிடுறாரு. இவருக்கு அடுத்தது அக்ஷய் குமாரே வந்து லிஸ்ட ஜாயின் பண்ணிடுறாரு. சரி, ஓகே. அதுவும் நம்ம சல்லுபாய்க்கு விஜய் படத்தை எடுத்து நடிச்சாதான் நடிச்ச மாதிரி இருக்கும். சோ அது எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு, அதையும் தாண்டி காவலனை எந்த அளவுக்கு கொண்டிருக்காங்க. ஆக்சுவலி காவலன் வந்து தமிழ்நாட்டிலே ஓடல அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹிந்தில ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு, எதனால ஓடிச்சு, எதுக்காக ஓடிச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காவலன் படத்தை பத்தி பேசினாவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது விஜய் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து போகும்போது உட்காரவே மாட்டாரு, நின்னுட்டு அப்படியே பாடிகார்ட் அப்படின்னு நிப்பாரு. சோ இந்த சீன் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருக்கும். சோ இந்த சீனை பாலிவுட்ல எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒருக்கா போய் பார்த்துட்டு வாங்க. बॉडीगार्ड हूं सर और बॉडीगार्ड बैठा नहीं करते, सुबह भी नहीं, सुबह बैठना पड़ता है सर. பாத்துட்டீங்களா? இன்னும் அதே மாதிரி தானே எடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்னடி குறை கண்டுபிடிச்சு அப்படி கேட்டீங்கன்னா நம்ம வடக்கு பசங்களுக்கு அங்கெங்கயாவது ஒண்ணு வைக்கணும். அதாவது தோசைக்கு சட்னினா அவங்க கார சட்னி சேர்த்துதான் வைப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்ல ஒண்ணு நடக்கும் பாருங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. And for those of us who are not listening, the very concept of நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான் அண்ணே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபைட். காவலனை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபைட் இருந்தாலும் அது கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது. பட் இங்க பாடிகார்ட்ல நடிச்சது யாரு? சல்லுபாய். சல்லுபாய்க்கு ஒரு பறக்கிற ஃபைட் வச்சாந்தாடா நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இது வரைக்கும் எல்லா படத்துலயும் நடிச்சிருக்காரு. சோ இதுல மட்டும் பறக்காம விட்டுருவாரா? எத்தனை தடவை தான் பீடா சாப்பிட்டு பறந்துட்டே இருப்பாரு. இதுலயும் வந்து பறக்குறாரு. அந்த பறத்தலை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபைட் சீன் இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? இதுல எப்படி கஜினி படத்தை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. கஜினியோட கிளைமேக்ஸ்ல சூர்யா 2 வில்லன்ஸையும் போட்டு அந்த தண்ணியில அடிப்பாங்களே, அதே மாதிரி கஜினி பட சீன் திருடி இந்த காவலன் ஹிந்தி ரீமேக்ல வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும் போது என் மனசு வலிக்குது. நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். காவலன் படத்துக்கு இப்ப வரைக்கும் ஒரு ரெகக்னைசேஷன் இருக்குன்னா அதுக்கு முழுக்க வைகை புயல் வடிவேல் தான். சோ இவர் இல்லாம இந்த படமே இல்லடா அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா இவர் இந்த படத்துல நடிச்சனாலதான் நமக்கே நிறைய மீம்ஸ் கிடைச்சது. சரி, இங்க வடிவேல் தான், அங்க யாரு இருப்பா, அங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு சீன் போய் பார்த்துட்டு வாங்களேன். तो क्या बम को बम नहीं बोलूं, रम बोलूं? காமெடியா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுதே தவிர அப்படின்னு என்னால சிரிக்கவே முடியல. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா? சல்லுபாய் ஃபேன்ஸா இப்ப என்ன நோக்கி வர்றது எனக்கு தெரியுது. அடிக்காதீங்க. நான் வந்து சல்லுபாயை அடிக்கணுங்கிற நோக்கத்துல வந்து நான் பேசவே இல்லை. அவர் தான் தமிழ் படத்தெல்லாம் எடுத்து நடிக்கிறாரு. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. உங்களை குளிர்ச்சி படுத்துறதுக்காக கடைசியா ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். அதாவது இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு பாட்டு. அந்த பாட்டு தமிழ்நாட்டுல கூட பயங்கர ஹிட். அந்த பாட்டை ஒரு 2 லைன் கேட்டுட்டு அப்படியே கிளம்பிப்போங்க. பாய். कहानी है मुश्किल